கூலி ரிலீஸ் ஆனதுலேருந்து பயங்கரமான ஹேட்ரடு. அந்த ஒரு நாள் 2 நாள் வந்து ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வீக்கெண்டு லீவ் டைம் அப்படின்னா ஆல்ரெடி புக் ஆயிருந்துச்சு. பட் பார்த்துட்டு வந்தவங்க அந்த ரிவ்யூவெல்லாம் தாண்டி அப்படியே அந்த கடலை தாண்டி போய் தொட்டுட்டு வந்தவங்க சில பேர் வந்து படம் எனக்கு பிடிச்சிருக்கு, சில விஷயங்கள் பிரச்சனையா இருக்கு. கடலை தாண்டி ஆமா, அந்த சில விஷயங்கள் பிரச்சனையா இருக்கு, பட் படம் எனக்கு ஓகேவா இருக்கு, நல்லா இருக்கு, இல்லை ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற ரிவ்யூஸ் வந்து இந்த வேர்ட் பை மவுத்தா சொல்லுவாங்கல்ல, அது மூலமா ஸ்ப்ரெட் ஆகி இப்போ திரும்ப அந்த அந்த டவுன்ஃபாலுக்கு அப்புறம் அந்த கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி திரும்ப ஒரு நல்ல புக்கிங் நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி உண்மையாக என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கேட்டாங்க, டே படம் பார்க்கணுண்டா, ஒரு 2 டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லை எல்லாத்துலேயும் புக் ஆகிருக்கு, கஷ்டம் அப்படின்ட்டு. சரி சும்மா செக் பண்ணி பார்க்கலாம்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா முக்கியமான தேட்டர்ஸ் இப்போ காசி, கமலா, இங்கே பிவிஆர் நிறைய தேட்டர்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 11 o'clock ஷோ வந்து எக்ஸ்ட்ரீமாக மாற்றிருந்தாங்க. எப்படின்னா 11 ஆல்ரெடி புக்கான ஒரு ஷோ போயிட்டுருக்கு, வேறு ஏதோ ஒரு படத்தை தூக்கிட்டு திரும்ப வந்து 11:10 11:15 அந்த மாதிரி ஷோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. வேற என்ன வார் 2 தான், வாட்டவர் எனக்கு தெரியல, அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இவ்வளோ பயங்கரமாக ரிவ்யூஸ் போயிட்டுருக்கு, இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே புக் பண்ணலான்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு வெளியே வரேன். எப்படி ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு படம் கிளிக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு டக்குன்னு எல்லாம் ஃபுல்லாகிடுது, அதே மாதிரி ஃபுல்லாச்சு நேற்று.